சீரக சம்பா மட்டன் பிரியாணி இன்றைக்கி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 400 கிராம் அரிசி வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வந்தவொடனே ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் அதிகமாக பிடிக்கும்னா இன்னும் கூட 2 சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவு இன்றைக்கி சேர்த்துட்ருக்கேன். இது கூட ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதுவும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீட்டாக போடும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இந்த டைமில் உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் இன்னுமே சீக்கிரம் வதங்கி வரும். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரையும் வதக்கிட்டே இருங்க. இந்தளவு வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இது கூட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க, குறைவாக வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா நல்லா அலசிட்டு இது கூட ஒரு கைப்பிடி சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. தக்காளி 3 மீடியம் சைஸ் போட்டிருக்கோங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள் இப்போ தக்காளி எவ்வளோ அழகாக மசிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணிக்கலாங்க. அதிகமாக போட்டால் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் அரிசி எதுவும் ஊற வைக்கலைங்க. இன்றைக்கி வெறும் அரிசி கழுவி மட்டும் வச்சுட்டு அப்படியே தாங்க சேர்த்துக்க போகிறேன். அதுக்கான அளவு முறைகளை மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மட்டன் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுங்க. 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. நான் இன்றைக்கி 2 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க. அரிசி ஊற வைக்காதனால 4 கிளாஸ் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் அரிசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தீங்கன்னா 3 கிளாஸே போதுமானதாக இருக்கும். ஒவ்வொரு அரிசி பொறுத்தும் வேறுபாடு இருக்கும். இது போட்டுட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி இந்த மாதிரி கொதி வந்தவனே குக்கரை ப்ரெஷர் போட்டு மேலே வெயிட் போட்டு சிம்மில் ஒரு 20 நிமிஷம் விட்டுடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. அதுவே மட்டன் நல்லா வெந்து வந்துட்டுருக்கும். பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இது கூட அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு சும்மா குக்கர் மூடியை அப்படியே மூடி வைங்க. மேலோட்டமாக மூடி வைங்க. அரிசியும் தண்ணியும் சேர்ந்து ஒரு மாதிரி உப்புமா பதத்துக்கு வரும். இந்த மாதிரி மூடி வைங்க. இப்படி வந்துடும். இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க போதும். மேலே வெயிட் போடணும் கண்டிப்பாக. 10லேருந்து ஒரு 9 நிமிஷம் போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அருமையான மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மட்டன் பிரியாணி எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்குன்னு. ரொம்ப ருசியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி ரெடிங்க. ஓகே பாய்ங்க.